அம்மையப்பனே, ஆனந்தக் கடலே, இன்மை மறுமை நீக்கும் ஈசனே, இன்பப் போதியே, மூன்று நோக்குடை முத்தொழிலா முக்கண்ணனே, தாக்கிடும் தீவினை தகர்க்கும் தயாபரனே, தாழ்பணிந்தேன் நின் தயவாலே. மலர் தூவி மகிழ்வோம் மனங்கொண்டு ஈசனை, புறந்தள்ளி வெல்வோம் நிலையில்லா வாழ்வினை, அறங்கொண்டு வாழ்வோம் அகலாது அன்பினில், நிஜம் கண்டு களிப்போம் நித்திய சிவஜோதியில். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். இனி சிவானந்த லகரியின் 86வது ஸ்லோகத்தை காண்போம். பூஜா திரவிய சம்ருத்தயோ விரச்சிதா பூஜாம் கதாம் குர்மஹே, பக்ஷித்வம் ந ச வாகிதித்வம் அபி ந ப்ராப்தம் மயா துர்லபம், ஜானே மஸ்தகமங்கிரி பல்லவமுமா ஜானே ந தேகம் விபோ, न ज्ञातं हि पितामहेन हरिणा तत्त्वेन तद्रूपिणा. இதனை தமிழ் கவிதை வரிகளில் காண்போம். அடிமுடி தேடி அலைந்தார் அறியும் பிரம்மனும், வராக அன்ன உருவம் கொண்டு அவர், அறியாதிருக்கும் ஜோதியே ஆதியே அருவமே, காண முழு உருவமில்லா காட்சி பொருளாயாக, ஞானமிக்க ஞானிகளும் அறிய நாயகநாதா, போற்றி உனையும் நான் வணங்க, தோற்றம் அறியேன் தோதும் அறியேன், துணை செய்வாய் தவ சிவ தற்பரணி. இப்பாடலின் விளக்கமானது, ஆதி அந்தமில்லாத அரணே ஆண்டவா, உன் அடியும் முதலும் தேடி அறியாதிருந்தனர் ஹரியும் பிரம்மாவும், உருவமில்லா நீண்டு நிற்கும் பெரும் ஜோதி வடிவான பரம்பொருளே, கண்ணில் தெரியா பொருளாய் இருக்கும் உன்னை மூர்த்தி வடிவில் நான் எப்படி பூஜிப்பது? उपलालयन्ति मदालसां मञ्जुलवाग्विलासा, माणिक्यवीणाम् उपलालयन्ति मदालसां मञ्जुलवाग्विलासा, माहेन्द्रनीलद्युतिकोमलाङ्गीं मातङ्गकन्यां मनसा स्मरामि, चतुर्भुजे चन्द्रकलावतंसे कुचोन्नते कुङ्कुमरागशोणे, पुण्ड्रेक्षुपाशाङ्कुश पुष्पबाणहस्ते, नमस्ते जगदैकमातः माता मरगतश्यामा, मातङ्गी मदशालिनी, कुर्यात् कटाक्षं कल्याणी 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 कदम्बवनवासिनी.
जय मातङ्गतनये जय मातङ्गतनये जय नीलोत्पलद्युते जय संगीतरसिके जय संगीतरसिके जय संगीतरसिके जय लीला शुकप्रिये 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 ஸ்ரீ குருபியோ நமக. ரிஷபமோகனர் சிவனின் இடமுடைமை நாயகியும் இனிமையும் முதமான சொல்லுடைய இமையன் மகள் பார்வதியும் சொல்லில் படிக்க முடியாத பெயரொழில் கொண்டவளாயும் சொக்கனின் சொந்தமானவளாய் உலகமெல்லாம் உள்ள எல்லா உயிர்களுக்கும் அன்னையானவளாய் திகழ்கின்ற ஆதி பராசக்தியின் அழகு தோற்றத்தில் வைத்து அற்புதமான 100 ஸ்லோகங்களை அளித்தவர் ஸ்ரீ ஆதிசங்கரர். அவர் அளித்த இந்த ஸ்லோகங்கள் யாவும் மனித குலத்துக்கு தேவையான அனைத்து நற்பயன்களையும் மங்கள நலன்களையும் அள்ளித்தர வல்லது, ஆனந்தம் நிறைந்தது, எல்லா தடைகளையும் நீக்கி மனையில் மகிழ்ச்சி என்றும் நிலைத்திருக்க செய்வது. இதன் பயனை நாம் சொல்வதை விட அனுபவித்து ஆனந்தம் அடைந்தவர்கள் அநேகம். எங்கும் நிறை ஏந்துழையாளை, எல்லோருக்கும் அணியவளை, தங்குமிடம் பொங்கி தழைக்க வைக்கும் தாயவளை, தலைவியை, தற்பறையை தமிழ் கொண்டு வணங்கி வாழ்த்துவோம் வாருங்கள். ஜெய் ஜெய் சங்கர ஹர ஹர சங்கர. இனி 86வது ஸ்லோகம். மிருஷா கிருத்வா கோத்ரஸ்கலனமதவைலக்ஷ்யநமிதம் லலாட்டே பர்த்தாரம் சரணகமலே தாடயதி தே சிராதந்தஷல்யம் தஹனகிருதமுன்மூலிதவதா துலா கோட்டி குவானை கிளி கிளிதமீஷானரி புனா. இதனை தமிழ் கவிதை வரிகளில் காண்போம். மன்மதன் மகிழ மன்னவன் சிவனின் காலடி குனிய கிண்கிணிநாதம் கால்மணி சிலம்புகள் எழுப்ப சக்தி சிவ ஊடல் கலை உலகோர் நலம் பெருக்க மேவும் குளிர் பனி தவள் மலை மகாதேவனும் கழிக்க தாவும் மணம் கொள் தளிர் நிலவேதயா பரியே வேணும் தயவேயாம் வேண்டியதெல்லாம் பெறவே தாவும் மணம் கொள் தளிர் நிலவேதயா பரியே வேணும் உந்தயவேயாம் வேண்டியதெல்லாம் பெறவே. இப்பாடலின் விளக்கமானது, அழகின் தலைவியே, அம்பிகையே, உனக்கும் உன் மன்னவன் சிவனுக்கும் மூடல் வரும் வேளையில் உன்னை சமாதானம் செய்ய வேண்டி சிவனர் உன் திருவடி அருகே தன் சிரம்படும்படி குனிய, அப்போது உன் காலணி சிலம்புகள் நாதம் எழுப்ப அதை கண்ட மன்மதன் தன்னை எரித்த சிவனை தான் வென்றுவிட்டதாகவே எண்ணி மகிழ்கிறான். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.